ரெசிபி எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கொன்னே அப்டேட்ஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் 7 விதமான பலகார ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இந்த ரெசிபி எல்லாமே நாம் யூஸ்வலாக கிருஷ்ண ஜெயந்திக்கு வச்சு கும்பிடுவோம். அதிரசம், எள்ளுருண்டை, முள்ளு முறுக்கு, கடலை உருண்டை, சீடை, ரவா லட்டு, கடைசியாக பொரி உருண்டை. இந்த 7 விதமான ஸ்வீட் ரெசிபி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. எல்லாமே செய்கிறது ரொம்ப சுலபந்தான். எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரெசிபி அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. அதிரசத்துக்கு நான் யூஸ் பண்ணுறது மாவு பச்சரிசி தான். இது எல்லா கடைகளிலுமே கிடைக்குங்க. சப்போஸ் இந்த அரிசி இல்லைனாலும் ரேஷன் பச்சரிசி இருந்தால் அதை வச்சும் நாம் அதிரசம் செய்யலாங்க. நல்லா பர்ஃபெக்டாக வரும். இந்த அரிசி மட்டும் 12 மணி நேரம் கம்பல்சரி ஊற வைக்கணுங்க. இதை நான் நைட்டே தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். இப்போ காலையில் தண்ணி சுத்தமாக ட்ரை பண்ணிவிட்டு ஒரு துணியில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், அதுக்கு மேலே இருக்க வேண்டாம். நீங்கள் தொட்டு பார்த்தா லைட்டாக இந்த மாதிரி கையில் ஒட்டணும். துணி பாருங்கள், நம்ம காய வச்ச இடம் மட்டும் லைட்டாக ஈரமாக இருக்குது. இதை நாம் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் மிக்சியிலே அரைச்சிக்கோங்க. எங்களுக்கு மிஷின் பக்கத்தில் தான் இருக்குங்க. அதனால் நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நாம் அரைச்சிட்டு வந்த மாவோட ஈரம் குறையிறதுக்கு முன்னாடியே அதிரசத்தை ரெடி பண்ணிடணும். 1 கப்பு அரிசிக்கு 3/4 கப்பு வெல்லம் தேவைப்படுங்க. வெல்லம் துருவியோ இல்லைனா நல்லா கல்லில் நசுக்கியோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெல்லம் நல்லா கரையணும். அதிரசம் எல்லாருமே செய்யலாங்க. ரொம்ப ஈஸி தான். அதிரசம் எப்படி வருமோன்னு சொல்லி பயந்து தான் சில பேர் செய்ய மாட்டேன்றாங்க. நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுங்க. ஆனால் நல்லா கரெக்டாக வந்தது. இப்போ பாக செக் பண்ணி பார்க்கலாங்க. ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜெல் மாதிரி வரணுங்க. எந்த சைடு நீங்கள் உருட்டினாலும் இந்த மாதிரி ரவுண்டாக வரணும். இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சிங்க. நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு சேர்த்துடலாம். ஒருத்தரே செய்ய முடியாதுங்க. ஒருத்தர் மாவு சேர்க்க இன்னொருத்தர் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மாவு அதிகமானாலும் அதிரசம் நல்லா கெட்டியாக வந்துடும். மாவு கம்மியாக சேர்த்தாலும் எண்ணெயில் போட்டவுடனே அப்படியே பிரிஞ்சு வந்துடுங்க. இந்த பதம் ரொம்ப முக்கியம் அதிரசம் செய்யும்போது. இதுலேயே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ண முடியலைங்க. நான் மத்து எடுத்திருக்கேன். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஈவனாக மிக்ஸ் பண்ணணும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு தெரியுங்க. அதிரசத்துக்கு பாகு ரொம்ப முக்கியம். அதே சமயம் இந்த நாம் இப்போ மிக்ஸ் பண்ணுறோம்லங்க, இந்த பதமும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே அதிரசம் கண்டிப்பாக நல்லா வருங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. நாம் கரண்டில் எடுத்து ஊற்றும் போது பொறுமையாக தான் போய் விழணும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இதை நீங்கள் மறுநாளும் அதிரசம் தட்டி போடலாங்க. இல்லைன்னா அன்றைக்கவும் செய்யலாம். நான் உடனே தான் நான் செய்கிறேன். நான் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போது ஸ்டவ் ஃப்ளேம் மட்டும் மீடியம்லேயே இருக்கட்டும். அதிரசம் தட்டி போட்டுடலாம். சின்னதாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மாவு, ஒரு லெமன் சைஸ் இருந்தால் போதும். கைக்கு நெய் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. கவருக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிவிடுங்க. கவர் மேலே வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ரொம்ப தின்னாக செய்ய வேண்டாங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். இது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இதை எடுத்து இப்போது எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ் ஃப்ளேம் எப்போவுமே மீடியமில் வச்சுட்டு தான் சேர்க்கணும். ரொம்ப சூடு அதிகமாக இருந்தால் போட்டவுடனே கலர் மாறிடுங்க. ஆனால் உள்ளே கொஞ்சம் கூட வேகாது மாவு. ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். நான் கம்மியாக தான் செய்கிறேன். நாம் இத்தனை பிரசாதமும் செய்யணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சால் தான் செய்ய முடியுங்க. நிறைய செஞ்சிங்கன்னா 1, 2 செய்கிறதுக்குள்ளேயே நமக்கு நேரம் ஆகிடும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சுட்டு அதிரசம் ரெடி பண்ணுங்கள். இப்போ இது ரெடி ஆகிடுச்சிங்க. எடுத்துடலாம். 2 கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. 1 எடுத்துகிட்டு இன்னொன்று லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் இருக்க எக்ஸ்ட்ரா ஆயில் கடாயிலேயே சேர்ந்துடும். இதை ஒரு பிளேட்டில் தனித்தனியாக வைங்க. சூட்டோட ஒன்றுத்து மேலே ஒன்று வைக்க வேண்டாம். நெக்ஸ்ட் நான் இன்னொன்று தட்டி போட்டுட்ருக்கேங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் தான் இன்னொரு சைடு திருப்பணும். திருப்பும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பணுங்க.
எண்ணெய் வந்து நிறைய ஊற்றியிருந்தால் ஈஸியாக இருக்கும் திருப்புறதுக்கு. நான் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். இந்த அதிரசமும் ரெடி ஆகிடுச்சிங்க. இதையும் எடுத்துடலாம். இதே மாதிரி தான் எல்லா அதிரசமும் ரெடி பண்ணியாச்சுங்க. ஒரு பிளேட்டுக்கும் வந்து மாற்றிட்டேன். நெக்ஸ்ட் ரெசிபி முள்ளு முறுக்கு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த முறுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. ஒரு 20 நிமிஷம் இருந்தால் போதும். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி இது. இதை வந்து அரிசி மாவு வீட்டில் ரெடியாக இருந்தால் மட்டும் போதும். ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். இந்த முறுக்கு வந்து இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. பருப்பை மட்டும் முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இதை வந்து லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பச்சை வாசனை வந்து சுத்தமாக போகணும். இந்த மாதிரி பருப்பு வறுத்து சேர்க்கறதுனால முறுக்கோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல வாசனையும் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போது கடலைப்பருப்பு வறுபட்டுடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ வந்து உளுத்தம்பருப்பை சேர்த்துடலாம். உளுத்தம்பருப்பும் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வேணும். அதையும் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வறுக்கணும். இப்போ வந்து கடைசியாக உடைச்ச கடலை 1 டேபிள் ஸ்பூன், அதையும் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த 3 பருப்புமே ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் நல்லா பொடிச்சு ஜல்லிச்சுடணுங்க. இப்போ ஆறிடுச்சு. இப்போ நான் மிக்சியில் அரைக்க போகிறேன். நல்லா நைஸாக அரைக்கணுங்க. இப்போ வந்து ஜலிச்சிடலாம். இப்போ வந்து அரிசி மாவு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அரிசி மாவு வந்து நான் இந்த கப்பில் 3 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரை கிலோவுக்கு 100 கிராம் மாவு கம்மி. மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் ஓமம் வேணும். உப்பு வந்து 3/4 டீஸ்பூன் வேணுங்க. நான் சேர்த்த அளவுக்கு வந்து 3/4 டீஸ்பூன் உப்பு கரெக்டாக இருந்தது. பட்டர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வேணும். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்பூனில் வந்து மிக்ஸ் பண்ண முடியாதுங்க. அதனால் நான் கையிலேயே மிக்ஸ் பண்ணிடுறேன். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ஒரே வாட்டி ஊற்றிட்டா அதிகமாகிடும், மாவு வந்து தண்ணி ஆகிடும். மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்து பிசைஞ்சு வச்சுருங்க. நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்கணுங்க. இந்த அளவு வந்து சப்பாத்தி மாவு அளவு. இப்போ வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். முறுக்கு செய்ய இந்த மாதிரி ஸ்டார் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து இதில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிடலாங்க. அப்போ தான் நல்லா நைஸாக ஒட்டாமல் வரும். ஒரு கவர் இருந்தால் எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டு கவர் ஃபுல்லாக வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிடுங்க. மாவு வந்து அச்சில் சேர்க்கும்போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம முறுக்கு பிழியும் போது கரெக்டாக வரும். நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பிழிஞ்சுக்கோங்க. எண்ணெய் வந்து மீடியமான ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போட்ட உடனே வந்து கலர் சுத்தமாக மாறிடும். அதே சமயம் வந்து உள்ளே சுத்தமாக வேகாது. அதனால் எண்ணெய் வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. முறுக்கு சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெயில் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. பொறுமையாக நல்லா வேகணும்.
அப்போ தான் வந்து கலர் ரொம்ப மாறாமல் கரெக்டாக வரும். இந்த மாதிரி வந்து நீங்கள் தோசை கரண்டிலே எடுத்து எண்ணெயில் சேர்க்கலாம், இல்லைனா கையிலேயே எடுத்தும் எண்ணெயில் சேர்க்கலாங்க. இந்த முறுக்கு வந்து உடையாது. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து ஒவ்வொன்றா சேர்த்துருங்க. முறுக்கு வேகும் போது மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, பொறுமையாக குக் ஆகட்டும். மறுபடியும் வந்து நான் 2 சுற்றி இருக்கேன். அதையும் வந்து எண்ணெயில் சேர்த்துடலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சுலபம். இப்போது எல்லா முறுக்குமே செஞ்சாச்சு. சூப்பரான முறுக்கு ரெடி. நெக்ஸ்ட் ரெசிபி உப்பு சீடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பலகாரத்துலேயும் வந்து இதுவும் ஒன்று. கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது. மாவு வந்து முதல்ல வறுத்து எடுத்துக்கலாங்க. 1 கப்பு மாவு வந்து நான் சேர்த்துருக்கேன். இதுவும் வந்து பச்சரிசி மாவு தான். சீடைக்கு வந்து கம்பல்சரி நம்ம வறுத்து தான் வந்து சீடை செய்யணும். மாவில் சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது. இந்த சீடைக்கு யூஸ் பண்ணுற மாவும் வந்து வீட்டில் இருக்கிற இடியாப்ப மாவு தான் இந்த சீடைக்கு யூஸ் பண்ணுறதும். ஸ்டவ் ஃப்ளேம் மட்டும் கம்மி பண்ணி வச்சுட்டே வந்து வறுத்துக்கோங்க. கலர் வந்து சுத்தமாக சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க. ஆனால் மாவு வந்து நல்ல சூடாக இருக்கணும். மாவு வந்து வறுத்தாச்சுங்க. நீங்கள் எடுத்து லைட்டாக அதை தொட்டு பார்த்தீங்கன்னா நல்ல சூடு இருக்கணுங்க மாவு. இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இந்த பருப்பும் வந்து தொட்டு பார்த்தா நல்லா வந்து சூடாக இருக்கணும். 1 கப்பு மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து வந்து கரெக்டாக இருக்குங்க. இதுவும் வந்து நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். இதையும் வந்து அரைச்சாச்சுங்க. இப்போ வந்து சலிச்சிடலாம். மாவும் சூடு ஆறிடுச்சுங்க. அதையும் வந்து சலிச்சிடலாம். மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் நான் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு கருப்பு வேணும்னா கருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து துருவின தேங்காய், 2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. வெண்ணெய் வந்து கொஞ்சம் கரையை விட்டு சேர்த்துருக்கேன். இதுலேயே மாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ஊற்றணும். இந்த மாவு பதம் வந்து நாம் சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லைங்க, அதை விட கொஞ்சம் வந்து கெட்டியாகவே பிசையணும். தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுனாலும் வந்து சீடை ஒழுங்காக வராதுங்க, வெடிக்கும். மாவு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு மேலே வந்து இதில் வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம். இதையே வந்து நல்லா பிசைஞ்சிடுங்க. இதை வந்து இப்போது நம்ம சின்ன சின்ன உருண்டையை வந்து உருட்டிடலாங்க. இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு 2 கையும் வச்சு இந்த மாதிரி ஸ்பீடாக வந்து உருட்டிடுங்க. ரஃப்பாக உருட்டுங்க. எல்லாமே வந்து உருட்டி முடிச்சாச்சு. இதில் வந்து ஒரு டூத்பிக் எடுத்து ஒரு 2-3 இடத்துல வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து குத்தி விடுங்க. எண்ணெயில் போட்டவுடனே வெடிக்காமல் இருக்கிறதுக்காக நாம் இந்த மாதிரி செய்கிறோம். இது எல்லாமே வந்து அதே மாதிரி பண்ணியாச்சுங்க. இது வந்து ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் வந்து நல்லா வந்து ஆற விட்டுடுங்க. துணியில் போட்டாலும் சரி, இல்லைனா பேப்பரில் இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுடுங்க. நல்லா வந்து ஆறட்டும். இப்போது நான் இதை ரெடி பண்ணி வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சிங்க. ஸ்டவ் ஃப்ளேம் மட்டும் நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு இப்போது சீடை எல்லாமே சேர்த்துடலாங்க. எண்ணெய் வந்து மீடியமான சூட்டில் தான் இருக்கணும். இந்த சீடை வந்து பொறுமையாக குக் ஆகணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே வந்து சுத்தமாக வேகாதுங்க. வெளியே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிடும். போட்ட உடனே வந்து கலர வேண்டாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா வந்து பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் சீடையில் வந்து வெடிப்பு இருக்குங்க, அது பரவாயில்ல. ஆனால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா வந்து வெந்திருக்குங்க. இதை வந்து இப்போது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். போடும்போது பாருங்கள் சவுண்டு கேட்குது. இப்போது சீடையே ரெடி ஆகிடுச்சிங்க. இது ஒரு பவுலுக்கும் மாற்றிட்டேன். நெக்ஸ்ட் ரெசிபி எள்ளுருண்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. சின்ன கப்பில் வந்து 1 கப்பு நான் எள்ளு எடுத்திருக்கேன். வெள்ளை எள்ளு தான் யூஸ் பண்ணுறேங்க. உங்கள்கிட்ட கருப்பு இருந்தால் கருப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க. ஆனால் எள்ளு வந்து நல்லா வறுபட்டிருக்கணும். எள்ளு நல்லா சூடானதுக்கப்புறம் லைட்டாக வந்து இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிக்குங்க. அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். நெக்ஸ்ட் வந்து நாம் வெள்ளத்தை வந்து கரைச்சிடலாங்க. 1 கப்பு எள்ளுக்கு 1 கப்பு வெல்லம் வந்து கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக வேணும்னா ஒரு 1/4 கப் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க போதும். இதுலேயே வந்து ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் வந்து நல்லா கரையட்டும். இதை வந்து நாம் வடிகட்டிட்டு இன்னொரு பேனில் தான் வந்து நாம் எள்ளுருண்டை வந்து செய்ய போகிறோம். லைட்டாக வந்து மண் ஏதாவது இருக்குங்க, அதனால தான் இந்த மாதிரி செய்கிறது. இதுலேயே வந்து ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த எள்ளுருண்டைக்கும் வந்து பாகு ரொம்ப அவசியங்க.
ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஊற்றிட்டு செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ஜெல் மாதிரி இருக்கணும். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து எள்ளை சேர்த்துடலாம். எள்ளை சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஈவனாக வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போதே வந்து நாம் வந்து எள்ளுருண்டை வந்து ரெடி பண்ணிடணுங்க. ஃபுல்லாக சூடு ஆறிடுச்சுன்னா எள்ளுருண்டை வந்து பிடிக்க வராதுங்க. கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதை சின்ன சின்ன உருண்டையை வந்து உருட்டிடலாம். எல்லாம் உருண்டையுமே வந்து ரெடி பண்ணிட்டோங்க. நெக்ஸ்ட் ரெசிபி கடலை உருண்டை எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. 1 கப் வந்து கடலை எடுத்திங்கன்னா 3/4 கப் வந்து வெல்லம் கரெக்டாக இருக்குங்க. இப்போது இந்த கடலையை வந்து கடாயில் சேர்த்து லைட்டாக சூடான போதுங்க. அந்த அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ரொம்ப சூடும் ஆகக்கூடாதுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம வெல்லத்தில் போட்டு உருண்டை பண்ணும்போது. இப்போ அதே பேனில் 3/4 கப் வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க துருவி. இதில் ஒரு 2-3 டீஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். வெல்லத்தை வந்து நல்லா வந்து கரைச்சிடுங்க. வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி பாகுபதத்துக்கு வரணும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க. பாகு செக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. இதை லைட்டாக வந்து பாகு இந்த மாதிரி விட்டு செக் பண்ணி பாருங்கள். நல்லா உருட்டினா வந்து உருண்டையாக வரணும். இன்னும் பாகு வந்து ரெடி ஆகலைங்க. செகண்ட் டைம் அதே மாதிரி தண்ணியில் கொஞ்சமாக பாகு சேர்த்து பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வரணுங்க. தண்ணி சுத்தமாக எடுத்துகிட்டு பவுலில் தூக்கி போட்டிங்கன்னா சவுண்டு வரணும். அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து உடச்சக்கல்லை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பிளேட்டுக்கும் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் கை வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணுங்க. அந்த ஸ்டேஜில் கையை வந்து ஈரம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பாலாக இந்த மாதிரி உருட்டிடுங்க. டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து உடச்சக்கல்லையே வறுத்து தான் சேர்த்துருக்கோம். ரொம்ப சிம்பிளான கடலை உருண்டை ரெடி. நெக்ஸ்ட் ரெசிபி ரவா லட்டுவை ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சு நெய் ஊற்றிக்கோங்க. 2 டீஸ்பூன் நெய் போதும். அதில் 1 கப்பு ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்துக்கணும். இதுலேயே வந்து இப்போது தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். 1 கப்பு ரவைக்கு 1/2 கப் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கணும். ஸ்டவ் ஃப்ளேம் மட்டும் கம்மி பண்ணி வச்சுட்டே தான் செய்யணுங்க. எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி செய்யும்போது ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு நம்ம சர்க்கரையை சேர்த்துடலாம். 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு சர்க்கரை வந்து சரியாக இருக்கும். உங்களுக்கு வெல்லம் வேணும்னா இதே ஸ்டேஜில் வந்து நீங்கள் வெல்லத்தை வந்து நல்லா பொடியாக்கி சேர்த்துக்கலாங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. இதுலேயே வந்து 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் ஃப்ளேம் மட்டும் கம்மி பண்ணி வச்சுட்டு சர்க்கரை லைட்டாக வந்து கரைஞ்சி எல்லாமே சேர்ந்து வருங்க. இந்த அளவுக்கு வந்து வதக்கினா போதும். இது ரெடி ஆகிடுச்சிங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுலேயே வந்து முந்திரி திராட்சை நான் முதலே வந்து வதக்கிட்டுங்க. அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த ரவா லட்டுக்கும் வந்து நம்ம பால் தான் யூஸ் பண்ணி லட்டு வந்து பிடிக்க போகிறோம். நல்லா சூடாக இருக்கணும் பால். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு சைடு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு சைடு வந்து ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். இந்த ரவா லட்டும் வந்து நல்லா சூடாக இருக்கும் போதே வந்து பிடிக்கணுங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து லட்டை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரவா லட்டும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் ரெசிபி பொரி உருண்டையை ரெடி பண்ணிடலாம். பொரி உருண்டைக்கும் அளவு வந்து ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் வந்து நம்மளால் கரெக்டாக செய்ய முடியும். முதல்ல வந்து வெல்லத்தை கரைச்சிடலாம். 150 கிராம் வெல்லம். இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க. வெல்லம் வந்து நல்லா கரையணும். வெல்லமும் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இதுலேயே ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் மட்டும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இப்போ பாகு செக் பண்ணிடலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இப்போ அதில் கொஞ்சமாக நீங்கள் வெல்லத்தை விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து இதில் பொரியை சேர்த்துடலாம். ஸ்டவ் ஃப்ளேம் மட்டும் கம்மி பண்ணி வச்சுருங்க. 150 கிராம் வெல்லத்துக்கு வந்து கரெக்டாக 90 கிராம் பொரி வந்து தேவைப்பட்டது. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக சேர்த்துறாதீங்க. ஏன்னா அப்புறம் வந்து ஸ்வீட்னஸ் கம்மியாயிடும் பொரி அதிகமானால். அதே சமயம் வந்து உருண்டை பிடிக்க வராது. பொரி உருண்டைக்கும் பாக செக் பண்ணி தான் வந்து நாம் பொரியை வந்து சேர்க்க முடியும். கரெக்டாக பர்ஃபெக்டாக வருங்க. நாம் எல்லாருமே வந்து பொரி உருண்டை கடையில் வந்து வாங்கியிருப்போம். நம்ம வீட்லேயே ரொம்ப சுலபமாக பொரி உருண்டையை ரெடி பண்ணிடலாம். பொரி உருண்டையும் வந்து சூடாக இருக்கும் போதே வந்து உருண்டை பிடிச்சிடுங்க. இது வந்து சுத்தமாக ஆற விடக்கூடாது. இப்போது உருண்டை வந்து பிடிச்சிடலாங்க. கையை லைட்டாக வந்து ஈரம் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு கையில் பிடிக்க முடியாது. 2 கையில் இந்த மாதிரி அழுத்தி வச்சு பிடிங்க. நல்லா வந்து அழுத்துனீங்கன்னா நல்லா கெட்டியாக பெரிய பால் மாதிரி வரும். இந்த சைஸில் இருந்தால் போதுங்க பொரி உருண்டை. பொரி உருண்டையை வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு.
பிரசாதம் எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க. இந்த vlog பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு காலையில் எடுக்கிறதுங்க. எப்போவுமே கிருஷ்ண ஜெயந்தினாவே காலையில் தான் வந்து பூஜை ரூமை க்ளீன் பண்ணுவோம். பூஜை ரூம் வந்து 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவாங்க. அடிக்கடியெல்லாம் பண்ண மாட்டேன். பூ மாற்றும் போது எல்லாமே வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து புது பூவே வைப்பேன். நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாலும் ஃபோட்டோக்கு பின்னாடி வந்து அப்படியே வாடி விழுந்திருக்குங்க. அது ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து புது பேப்பர் போட்டு க்ளீன் பண்ணிட்டேங்க. அதே மாதிரி பூஜை கபோர்டு வெளியே வந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் க்ளீன் பண்ணுவேங்க. இந்த மாலை வந்து நேற்று போட்டதுங்க பூஜை ரூமுக்கு. அதனால் வந்து மாலை எடுக்கலை, 3ஆவது நாள் எடுக்கலான்னு விட்டுட்டேன். யூஸ்வலாக வந்து பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது 2 மாதத்துக்கு ஒரு வாட்டிங்க. இதே மாதிரி விசேஷ நாளில் மட்டும் கொஞ்சம் முன்னாடியே க்ளீன் பண்ணிவிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி 2மே வரப்போகுதுங்க. அதனால தான் இந்த பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரை கிளாத் வச்சே ஃபுல்லாக ஃபோட்டோவை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூஜை ரூம்லேயே வந்து சாமியை மாட்டிட்டேங்க. ஈவினிங்காக தான் பூஜை ரூமில் வந்து பூ வைக்கணுங்க சாமி கும்பிடும்போது. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஈவினிங் எடுத்த விலாகுங்க. 2 நாளுக்கு முன்னாடியே வந்து என்னென்ன தேவையோ அந்த பிரசாதம் எல்லாமே நான் செஞ்சு வச்சுட்டேங்க. இப்போ வந்து படைக்கிறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். நான் ரெடி ஆகிட்டு சாமிக்கு பூஜை கிட்ட எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பலகாரம் எல்லாமே வந்து பவுலுக்கு மாற்றிட்டேன். பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய், எள்ளுருண்டை, பொரி உருண்டை, ரவா லட்டு, முறுக்கு, அதிரசம், சீடை, பசும்பாலில் அவள் போட்டு வச்சுருக்காங்க சூடான பாலில். இந்த வாட்டி வந்து அவள் பாயசம் செய்யலைங்க. அதே மாதிரி கொஞ்சமாக பொரி, அவள், உடச்சக்கல்ல, அப்புறம் நாட்டு சக்கரை போட்டு வச்சுருக்காங்க. எள்ளுருண்டை செஞ்சாலும் எள்ளை வந்து வறுத்துட்டு கொஞ்சமாக வெல்லம், ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் அடைச்சி சேர்ப்பாங்க. அதுவும் வந்து சாமிக்கு வைக்கணும். அதே மாதிரி உடச்சக்கல்ல, சர்க்கரை, அப்புறம் ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ணி அதுவும் வந்து சாமிக்கு அன்னைக்கு நைவேத்தியமாக வைப்பாங்க. பூ வந்து நான் சாமந்தி பூ தான் போட்டிருக்காங்க. 2 சைடுமே வந்து விளக்கு ஏற்றிருக்கேன். எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. 6 மணிக்கு மேலே தான் வந்து எப்போவுமே கிருஷ்ண ஜெயந்தியை வந்து கும்பிடுவோம். இதில் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது வெண்ணெங்க. அதுவும் வந்து முன்னாடி வச்சுட்டேன். இலை போட்டு அது மேலே பிரசாதம் அப்படியே வைக்கலாங்க. நான் வந்து பவுலில் சேர்த்து வச்சுருக்கேன். இப்படி தான் நாங்கள் வருஷத்தில் ஒரு வாட்டி கிருஷ்ண ஜெயந்தியை வந்து கும்பிடுவோம். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.